மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வீட்டில் தோட்டம் போடுறோம், நாமே விதை போட்டு அது முளைக்கிறது அது வேற. இல்லை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து திருப்பி பிளான்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் அந்த செடி கவனமாக பார்த்து அதை நட்டாதான் நல்லா வளரும். அது எப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கணும். வாங்க. வணக்கம் நேயர்களே, வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போன வாரத்தில் வந்து நம்ம நர்சரிக்கு போய் எப்படி செடி எடுக்கலாம் அதுக்கான டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நர்சரிக்கு போகும்போது நம்ம செடிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட செடிகள் எடுக்கணும். ஒருவேளை நமக்கு அந்த செடிகளை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நர்சரி மேன் அவங்கள்ட்டே கேட்கலாம். நம்ம என்ன மாதிரியான செடிகள் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும், தண்ணி கொஞ்சம் சரியாக இல்லை, அல்லது காற்றோட்டமான இடம், அல்லது நிழல் பாங்கான இடம், அது ரொம்ப வெயில் வர இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவங்களே சொல்லுவாங்க, இந்த செடிகள் வந்து நிழல் பாங்கான இடத்துல வரும், இது வெயில் பாங்கான இடத்துல வைக்கலாம், இதுக்கு நல்ல மண் தேவை, இதுக்கு தண்ணி நிறைய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட செடிகளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். நம்ம செடிகளை வந்து வீட்டில் வந்து 2 வகையில் வைக்கலாம். ஒன்று பூமியில் வைக்கலாம், இடம் இருக்கிறவங்க, தரையில் இடம் இருக்கிறவங்க, வீட்டை சுற்றி மண் இடம் இருக்கிறவங்க வந்து தரையில் வைக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாருமே வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கும். அதனால் வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றா மொட்டை மாடி அல்லது பால்கனி இந்த மாதிரியான ஒரு இடங்களில் மட்டும்தான் நம்ம வீட்டு தோட்டம் போட முடியுங்கிற அளவுக்கு சுருங்கி வந்துடுச்சு இப்போது. ஆனால் இன்னமும் சில இடங்களில் வந்து வீட்டை சுற்றி இடம் வச்சுருக்காங்க. பெரிஃபெரி, அதாவது வந்து நகர்ப்புறங்களுக்கு வெளியில் இருக்கிற எத்தனையோ மக்கள் வந்து வீட்டை சுற்றி வந்து சின்ன சின்ன தோட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம நர்சரிலேருந்து வாங்கின அந்த செடியை பூமியில் நம்ம நடப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சில சின்ன சின்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணும். நர்சரிலேருந்து செடியை வாங்கினது வச்சுட்டோம். நம்ம நர்சரிலேருந்து செடியை வாங்கினதுட்டு நம்ம எந்த இடத்துல அந்த செடியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருக்குதோ அந்த இடத்துல அந்த செடியை கவரோடு கொண்டு போயிட்டு ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருக்கணும். நம்ம நர்சரிலேருந்து வாங்கின செடி எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயோ அல்லது ரொம்ப நிழல் பாங்கான இடத்துலையோ வச்சுட்டு ஒரு 3-4 நாள் பொறுத்து அந்த எந்த இடத்துல நம்ம நடப்போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் மாற்றி வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த செடி வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்கனாக்கா பூமியில் அந்த இடத்துலையே கொண்டு போய் செடியை வைங்க. தண்ணியெல்லாம் அங்கேயே நீங்கள் ஊற்றுங்க. பராமரிப்பு முறைகள் அங்கேயே செய்யுங்க. தண்ணி ஊற்றுறதோ அல்லது பூச்சி கிச்சி வந்தாக்கா அதை எடுத்து விடுறதோ அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு அந்த செடியை வந்து அந்த லொக்கேஷனில் பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவப்படுத்துனீங்கனாக்கா அந்த செடி அங்கே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 3-4 நாள் பொறுத்து எந்த இடத்துல நீங்கள் செடி வைக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு நர்சரி கவரோடு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிங்களோ அந்த இடத்துல செடிக்கு தகுந்த மாதிரியான குழி எடுக்கணும். பெரிய செடியாக இருந்தாக்கா நல்ல பெரிய குழி எடுக்கணும். சின்ன செடியாக இருந்தனாக்கா ஒரு சின்ன குழி எடுத்தால் போகும். தோராயமாக வந்து ஒரு ஷ்ரப், அதாவது ஒரு செம்பருத்தி செடி அல்லது ஒரு நந்தியார் வட்ட செடி அல்லது ஒரு பவழமல்லி செடி அப்படின்னு சொல்லி ஒரு ஷ்ரப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னாக்கா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம், 1 அடி அகலம், 1 அடி நீளம், 1 CFTன்னு சொல்லுவோம். அந்த அளவாவது குழி எடுக்கணும். மரங்கள் வைக்க போகிறோம், கொடிகள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். அதாவது மரங்களுக்கு வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடியோ அளவு இருந்தால் தான் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொடிகளுக்கும் வந்து கொடி வகை செடிகள், அதாவது வந்து நித்திய மல்லி கொடி அல்லது வந்து ஆர்னமெண்டல் கொடி நிறைய இருக்குது. ரங்கூன் மல்லி கொடி இருக்குது, அப்புறமா கார்லிக் வைன் ஒரு கொடி இருக்குது, தும்பர்ஜியான் ஒரு கொடி இருக்குது. இந்த மாதிரி கொடி வகைகள் வைக்கிறதாலும் குறைஞ்சது ஒரு 1.5 அளவில் வந்து ஒரு குழி எடுத்துக்கிட்டு அந்த குழியில் நம்ம ஏற்கனவே பக்குவப்படுத்தி வைக்கப்பட்ட மண் கலவை, சாயில் மிக்சர், அதாவது நம்ம மணல், கம்போஸ்டட் ஃபார்ம்யார்ட் மென்யூர், அதாவது நல்ல மக்கின தொழு உரம், வர்மி கம்போஸ்டாக இருந்தால் வர்மி கம்போஸ்ட், இதோட வந்து கொஞ்சம் ட்ரைகோடர்மா, கொஞ்சம் சூடோமோனாஸ். இந்த ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் வந்து ஏன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பூசண நோய்கள், வேர் பூசண நோய்கள், ரூட் ராட் அது வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் உபயோகப்படுத்த சொல்கிறோம். இந்த பூசண நோய்கள் வந்து இன்ஹெரண்ட்டாக இருக்கலாம், அதாவது உங்கள் பூமியிலே இருக்கலாம், அல்லது வெளியிலேருந்து கொண்டு வர செம்மண்லேருந்தோ இல்லை வேறு ஏதாவது மண் வகையிலேருந்தோ வந்து உள்ளே வந்து சேரலாம். ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் இந்த ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் போன்ற உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை வந்து பயன்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே வாங்கி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செடி நடும்போதே இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை நீங்கள் வந்து செய்ய தொடங்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு நல்ல குழி எடுத்து அந்த குழியில் வந்து 3/4 தூரத்துக்கு வந்து இந்த மண் கலவையை போட்டு ஒரு 4 நாள் 5 நாள் பொறுத்து மண் கலவையை போட்டு ஒரு 2-3 நாள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து செடி நடணும். முன்னெல்லாம் வந்து
மரம் நடுறதுக்கோ செடி நடுறதுக்கோ குழி எடுத்தாங்கனாக்கா குழியை வந்து ஒரு 2-3 நாள் ஆற போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. குழி எடுத்தோமா, செடியை வச்சோமா, தண்ணியை ஊற்றினோமா, திரும்பி பார்க்காம போய்ட்டோம். நம்ம அந்த மாதிரி நிலைமையில் நம்ம எல்லாரும் அவசர வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படிலாம் இல்லாமல் குழி எடுத்து அந்த குழியை நல்ல மண்கலவையை போட்டு மூடி மறுபடியும் அந்த செடியை கவரோட அதே இடத்துல வச்சு ஒரு 3-4 நாள் பொறுத்து நம்ம அந்த செடியை நடலாம். அது கூட அந்த செடியும் வந்து அந்த இடத்துக்கு பக்குவமாக இருக்கும். சரி, நம்ம இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறோம்னு சொல்லி அந்த பக்குவம் வந்து அந்த செடிக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கவரை அழகாக கட் பண்ணிவிட்டு, கவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அங்குலத்துலேருந்து 6 அங்குலம் ஹைட் வரைக்கும் அந்த மண் இருக்கும் அந்த கவரில். அதில் வந்து 3ல் ஒரு பகுதி மண்ணை நம்ம எடுத்துடலாம், கீழே இருக்கிற மண்ணை எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி 2 பகுதி மண்ணோட நல்ல ஆழமாக குழிக்குள்ளே நம்ம நடணும். எதுக்காக இந்த குழியை வந்து இவ்வளவு 1 அடி ஆழம் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, செடி நடும்போது ஆழமாக செடி நடணும். ஏன்னாக்கா செடி மேலே வச்சு நட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 7 மாதமோ பொறுத்து நம்ம தண்ணியை வந்து மேலே பாசனத்துக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா செடி வளர வளர அதோடைய வேர்கள்லாம் வந்து வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து செடியோட வளர்ச்சிக்கு வந்து பிற்காலத்தில் நல்லது கிடையாது. அதனால் நடும்பொழுதே ரொம்ப ஆழமாக நடணும். 1 அடி ஆழத்துக்கு குழி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மண் கவரில் இருக்கிற மண் மொத்தமும், அதை தவிர செடியோடைய ஒரு 3 அங்குலம் 4 அங்குலமும் செடியோடைய ஹைட்டை பொறுத்து அதோடைய உயரத்தை பொறுத்து செடியோட ஒரு அங்குலமோ 2 அங்குலமோ 3 அங்குலமோ மண்ணுக்குள்ளே போயிடுற மாதிரி நம்ம நல்ல நட்டு அதை சுற்றி வர நல்ல கையினால் கொண்டு அதை நல்லா அமுக்கி ப்ரெஷர் கொடுத்து நல்ல கையினால் அதை அமுக்கி செடியை வந்து கண்டிப்பாக குச்சி வச்சு காட்டணும். ஸ்டேக்கிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். குச்சி வச்சு காட்டணும். அது ஷ்ரப்பாக இருந்தாலும் சரி, அல்லது கொடி வகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மரங்களாக இருந்தாலும் சரி, அதை குச்சி வச்சு கட்டணும். ஏன்னா நம்ம குச்சி வைக்காமல் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை காற்று மழை உடனே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த செடி வந்து அசைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காற்றுனாலேயோ இல்லை மழைனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் வந்து அது அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேர் அதிகமாக விட்டு நல்ல செழுமையாக வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் டிலே ஆகும். செட்டில்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அந்த செடி வந்து அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து குச்சி கட்டுறது ரொம்ப நல்லது. அந்த குச்சியை வந்து ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் வச்சுருக்கலாம். செடியுடைய நிலையை பொறுத்து. மரங்களாக இருந்தால் ஒரு 2-3 மாதம் வச்சுக்கலாம். செடியாக இருந்தால் ஒரு மாதம் வச்சுக்கலாம். புது துளிர் அடித்து புது கிளைகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குச்சியை மெல்ல நம்ம எடுத்து விட்டுடலாம் நம்ம. ஸோ இந்த நர்சரி செடியை பக்குவமான முறையில் நம்ம பாதுகாத்து அது போய் சேர வேண்டிய இடத்துல ஒரு 2-3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து மாற்றி வைக்கணும். கண்டிப்பாக இந்த செடியை கவர்லேருந்து எடுத்து மாற்றும் பொழுது வேர்களில் மீலி பக்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா எல்லா கவர் செடிகளையும் இப்போ வந்து அந்த வெள்ளையாக அந்த மாவு பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செடியோட நுனியில் வருது இல்லைங்களா, அந்த மாவு பூச்சி வேர்களில் வந்து அடைஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் வந்து நர்சரிஸில் வந்து பூச்சி மருந்துகள் உபயோகப்படுத்துறதுனால மாவு பூச்சி அந்த இலைகள்லேருந்து இறங்கி வந்து அந்த வேர்களில் வந்து தஞ்சமடையும். ஸோ அந்த மாதிரி வேர்களில் மாவு பூச்சி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கவரை பிரித்த போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாவு பூச்சியை அப்புறப்படுத்திடுங்க. அப்புறப்படுத்திட்டு தான் நீங்கள் செடியை நடணும். இன்னும் சில சமயங்களில் வந்து செடிகள் வந்து மொத்தமும் களிமண்ணில் போட்டு அடைச்சி வரும். வெளி மாநிலங்கள்லேருந்து வர சில செடிகள்லாம் வந்து களிமண்ணில் போட்டு அடைச்சி வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அப்படி களிமண்ணோடு நீங்கள் உங்களுடைய பூமியில் வச்சிங்கனாக்கா வேர் அழுக நோய் பிற்காலத்தில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி களிமண்ணோடு வர செடிகளை வந்து களிமண் அப்புறப்படுத்திட்டு நீங்கள் உங்கள் நல்ல மண்ணில் வைக்கலாம். அந்த மாதிரி களிமண் அப்புறப்படுத்தும் போது செடிகள் வேர் பாதிப்படையுமோ அல்லது செடிகள் இறந்து போகுமோ அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். அந்த மாதிரியான எதுவும் ஆகாது. களிமண் அப்புறப்படுத்தின உடனே உங்கள் செடிகளை நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் தயாரிச்சிருக்கிற குழியில் அந்த புது மண் கலவையில் நீங்கள் போட்டிங்கனாக்கா உடனடியாக செட்டில் ஆகிடும். ஸோ இந்த 2 முக்கியமான டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். மீலி பக்ஸ் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அந்த மண் கலவையில் உங்கள் பாலித்தீன் கவரில் அந்த பாலி கவர் மண்ணில். 2வது மொத்தமும் களிமண்ணாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த களிமண்ணை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வெறும் செடியோட வேரோட அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய மண் கலவையில் புது மண் கலவையில் வைக்கலாம். உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் உடனே செய்யலாம். இல்லை அது எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு அந்த ட்ரைகோடர்மாலாம் கிடைக்கலன்னு சொன்னாக்கா காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஒரு சேஃப் ஃபஞ்சிசைட், அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதற்கான தகவல்கள்லாம் வந்து வலைதளங்களில் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்கல் டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அறவே குறைக்கும். உங்கள் செடியும் நல்ல செழும்ப கிளம்பி வளரும்.